அனைவரையும் மகிழ்விக்கின்ற வகையிலே அந்த வரவேற்பு நடனத்தை வழங்கி சென்ற கலைமகள் எட்டு கல்லூரி அந்த மாணவ செல்வங்களுக்கு போட்டு வருவதை உற்சாகமான கைதட்டல்கள். நன்றி. அந்த நடனத்தை வழங்கி சென்ற அந்த மாணவ செல்வங்களுக்கும் அந்த மாணவ செல்வங்களை பயிற்றுவிக்க அந்த ஆசிரியருக்கும் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்வில் அடுத்த அம்சமாக இடம்பெறவிருப்பது எங்கள் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய உறுப்பினர்களுடைய அறிமுகம் இடம்பெறவிருக்கிறது. அவர்களுடைய பெயர்களை அழைக்கின்ற போது இது மணிக்கு வருமாறு மிக அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த 7வது சீசன் மிக சிறப்பாக நடந்து வருவதற்கு இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை உறுப்பினர்களுடைய பங்கானது மிக அளப்பரியது. எனவே அவர்களுக்கு மேல் உற்சாகமான கைதட்டல்கள். அந்த வகையிலே இந்த கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு தலைமைத்துவம் வழங்கிய AWM அசாம் அவர்களை அன்பாக வேண்டிக் அழைக்கின்றோம். இதோ உங்கள் கைதட்டல். அடுத்து செயலாளர் MN அஸ்வாக் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து பொருளாளர் MSN ஜெம்சில் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து உதவி தலைவர் RN ஹாபிஸ் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்து உதவி செயலாளர் R ரவிசன் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம். அடுத்து உறுப்பினர்கள் PM இல்ஹாம், MS ஃபைசர், MA அஸ்ரப் கான், MM ஷகீர், MM ஹிசாம், ALM முஃபீர், NM ஃபாசில், RM ரிசான், SA சலீம், RM ரிம்சான், MS ரிஃபாஸ், RM ரசீம், KM கசீம், AM அசாம். இவர்கள்தான் இந்த 7வது சீசன் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உங்களுக்கு இந்த ஒத்துழைப்புகளை வழங்கி மிக சிறப்பாக இந்த போட்டித் தொடரை நடாத்துவதற்கு அவர்களாலான உதவிகளை வழங்கியிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு உங்கள் உற்சாகமான கைதட்டல்கள். நன்றி. அதனை தொடர்ந்து அடுத்த நிகழ்வாக இந்த 2026 தோப்பூர் கிண்ணத்தினுடைய
அறிமுக நிகழ்வு இடம்பெற காத்திருக்கிறது. எனவே இந்த நிகழ்வுக்கு முதன்மை விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் நௌரூப் அவர்களை அன்பாக உங்கள் உற்சாகமான கைதட்டலோடு நாம் அழைக்கின்றோம். இந்த 7வது கோப்பூர் கிண்ணத்தை வெல்லப் போகின்ற அணி எது? பொறுத்திருந்து பார்ப்போம். இதோ கோப்பூர் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையினுடைய தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் எங்களுடைய முதன்மை விருந்தினரோடு இணைந்து புகைப்படம் எடுக்கின்ற அந்த அழகிய நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த 7வது கோப்பூர் கிண்ணத்தை வெற்றி கொள்ளப் போகின்ற அணி எது? பொறுத்திருந்து பார்ப்போம். நமது பிராந்தியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற 20 அணிகளில் எந்த அணி இந்த 7வது கிண்ணத்தை சுவீகரிக்க போகின்றார்கள்? எனவே இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய அனுசரணையாளர்களையும் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் போட்டித் தொடர் சிறப்பாக அமைவதற்கு அனுசரணையாளர்களுடைய பங்களிப்பு மிக அளப்பரியது. அந்த வகையில் அனுசரணையாளர்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வினுடைய அனைத்து அதிதிகளும் தற்பொழுது இங்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள். நமது தற்பொழுது அதிதிகள் இந்த 7வது கோப்பூர் கிண்ணத்துடன் இணைந்து புகைப்படம் எடுக்கின்ற அந்த அழகிய நிகழ்வு தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இவர்கள்தான் இந்த ஆரம்ப நிகழ்வினுடைய அதிதிகளாகவும் அனுசரணையாளர்களாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை போன்ற பலர் வெளியிலே இருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய கட்டுப்பாட்டு சபை சார்பாக எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. இந்த நிகழ்வுகளாக இருந்தாலும் அடுத்த நிகழ்வாக அழைப்போடு இருந்த உங்களை மகிழ்விக்கின்ற வகையில் அந்த நடனத்தினை வழங்கி சென்ற எமது பள்ளிக்குழு